நீங்கள் சொன்ன மாதிரி போர்ச்சுகல் 2-1 வின் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியும் சுவிட்சர்லாந்து 2-0 வின் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்னது ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம் ஸ்போர்ட்ஸ் சேனல். ரவுண்ட் ஆஃப் 32ல டே 4 நடந்த மேட்சை பற்றி இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மேட்ச்சு அதிரடி மேட்ச். ஸ்பெயின் அவங்களுடைய இதை காட்டிட்டாங்க. இத்தனை நாள் வந்து ஸ்பெயினான்ட்டு இருந்தது வந்து ஒரு 3-0. அதனால தான் வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷனும் கம்மியாக தான் கொடுத்தாங்க. 2-1 ஸ்பெயின் ஜெயிச்சுனாங்க. ஆனால் 2-1 நீனும் 2-1 தான் கொடுத்தாங்க. நான் 3 கோல் சொன்னேன். 3-1 கொஞ்சம் நீங்க ஆல்மோஸ்ட் கிட்ட ப்ரோ. பரவாயில்ல, ஒன்றும் அவ்வளோ மோசமான 3 கோல் அடிப்பாங்க, 3 கோல் அடிப்பாங்க. அவனுக்கு கோல் அடிச்சிருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் நல்ல கோல் எல்லாமே. ஃபர்ஸ்ட் கோலே அவன் அசிஸ்ட் கொடுப்பானா, அழகா வந்து தொட்டு தான் விடுவான். வர ஃபோர்ஸுக்கு ஆங்கிள் தான் மாற்றிடுவான். நல்லா உள்ள போகும் கோல். யமால் ட்ரை பண்ணா, அவனோட இது எல்லாமே ட்ரை பண்ணா, ஆனா எங்கேயுமே கோல் வரல. பட் ஆனால் மேன் ஆஃப் த மேட்ச் அவனுக்கு தான் கொடுத்துருக்காங்க. மேன் ஆஃப் த மேட்ச் அவனுக்கு லட்சுமி அம்மாள் தான் ரேட்டிங் இருக்கும். ஆனா 2 கோல், 2 அசிஸ்ட். பட் ஆனால் அந்த கண்ட்ரோல் அண்ட் சான்ஸ் கிரியேஷன்ஸ்லாம் மிட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நல்ல, ஏன்னா இப்போ ஷாட்ஸே 22 ஷாட் அடிச்சிருக்கானுங்க. ஆன் டார்கெட் 10. பாலே அவனுக்கு நிறைய இருந்திருக்கு. 3 தான் கன்வெர்ட் ஆயிருக்கு. மீதி 7ஸ்ல ஆக்சுவலா எப்படின்னா, ஒரு இடத்துல வந்து கோல் கீப்பர் இருக்கான், பக்கத்துல இன்னொரு டிஃபெண்டர் கூட நிக்கிறான். அவன் அடிச்சது கரெக்டா தான் அடிச்சிருக்கான். கரெக்டா அந்த டிஃபெண்டர் கிட்ட அடிச்சிட்டான். அவன் வந்து லைன்ல எக்ஸ்ட்ரா கோல் கீப்பர் போய் அவன் நின்றுருக்கான். அவன் ட்ரை பண்ணது எல்லாமே கரெக்டா தான் பண்ணிருக்கான். எப்படியோ என்னவோ ஒண்ணு அவனுக்கு அன்னைக்கு வந்து லக் இல்லாத மாதிரி தான். இதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப்ல. சோ லாஸ்ட் கோல் வந்து டிஃபென்சர் விட்டுருவானுங்க. அங்கேருந்து ஒரு கிராஸ் பண்ணா இவன் ஜாலியா அட்டாக்கர் ஓடி வந்து அதான் ப்ரோ, அது வந்து ஆஃப் சைட் ட்ராப் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்தானுங்க. பார்த்தா கரெக்டான அவனுங்களே ட்ராப்ல மாட்டிட்டானுங்கன்ற மாதிரி. இதே ஃபோர்ஸ்ல போனா என்னங்களா, அடுத்த வர டீம் அடிச்சு விட்டுறாங்க. அடுத்து வர யாரு கஷ்டப்பட்டு காலெல்லாம் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவ்வளவு ஈஸியா வரலையே போர்ச்சுகல். அதான் சொல்றேன், கஷ்டப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க. காலைல ரொம்ப போராடினாங்க. காலைல இப்போ கான்ட்ரோவர்சி. ஆமா, காலைல இருந்தே போட்டுட்டு இருக்கானு. பெனால்டி தான் அப்படின்னு வச்சுட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. அது ஆஃப் சைடா என்னன்றது இப்பவும் தெரியல. கோல் போயிடுச்சு. நிறைய பேர் வந்து இப்பதான் என்னடா இப்போ இவ்வளோ நாள் யூஸ் பண்ணல, இப்போதான் யூஸ் பண்றீங்கன்றாங்க. அப்போ நீங்க மற்ற மேட்ச்லாம் பார்க்கலடா. ஸ்வீடன் மேட்ச்ல வந்து ஐசக் கோல் வந்து அப்படிதான், அவங்கள டச் ஆச்சா இல்லையான்னு தெரியல, யாருக்கு கோல் கொடுக்குறதுன்னு இல்லாம அப்ப நிக்க மாட்டல டச் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைப்ரேஷன் வச்சு பாக்குறாங்க போல. பால்ல இருக்க வைப்ரேஷன் வச்சு அது யாரு என்ன டச் பண்ணாலும் லைட்டானாலும் காட்டிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல வந்து குரோஷியா வந்து நல்ல ஃபோர்ஸ்ல இருந்தாங்க. இல்ல இவனுங்க தான் போர்ச்சுகல் தான் நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அட்டாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க சைடு கோல் கீப்பர் ஜாலியா நின்று இருந்தாங்க. போர்ச்சுகல் கோல் கீப்பர் கொஞ்ச நேரத்துக்கு அவன் காணவே ஜாலியா நின்று இருந்தான். ஒரு எப்படி சொல்ல, தண்ணி குடிச்சிட்டு இருப்பான். ஜஸ்ட் மிஸ். குரேஷா எந்த தப்புமே பண்ணல. போர்ச்சுகல் பண்ண தப்பெல்லாம் யூஸ் பண்ணி அழகா எல்லா இடத்துலயும் எங்க கோல். லாஸ்ட் ஒரு 30 நிமிஷம் குரோஷியா நல்லா விளையாண்டாங்க. நல்ல டார்கெட், 2 கோல் டார்கெட் செம்மையா இருந்துச்சு. நம்மளே பார்த்தோம். 1 பார், 1 கோல் கீப்பர் சேவ் பண்ணா, 2மே பேக் டு பேக் சேவ். சரியான கோல். அதெல்லாம் 1 விழுந்தா கூட அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து போஸ்ட் நினைச்சிட்டு இருந்தோம். அவன் சேவ் தள்ளி விட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். 2 கோல் 3 கோல் ஆயிருக்கும். ஈஸி வின்னு முடிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். தலைவன் வந்து ரொம்ப கஷ்டமா ஆஃப் சைட் கோல் செலிப்ரேஷன்லாம் பண்ணாங்க. தலைவனே செலிப்ரேட் பண்ண முடியாது. அவரே ரொனால்டோ பார்த்துதான், என்ன இன்னும் ஆஃப் சைட் சொல்ல, நான் செலிப்ரேஷன் பண்ண மாதிரி சொல்லுங்க அப்படின்னு. அதுவே செம ஜஸ்ட் ப்ரோ. ஏன்னா அவனோட கால்லாம் 2மே வந்து டிஃபெண்டர் கூட மட்டும் தான் இருக்கும். இத்தனோட ஒரு ஸ்லீவ் மட்டும் வந்துட்டு சொல்லிட்டு அதுக்கு இது சொல்ல மாட்டாங்க. பெனால்டி தான் போட்டுருக்காங்க. அப்புறம் அந்த இந்த சாஃப்ட் கார் பண்ணது பெனால்டி கொடுத்தாங்க. அதான் ஹோல்ட் பண்ணது அது சொல்ல முடியாது. அது கூட இப்ப பெரிய கான்ட்ரோவர்சி இல்ல. பெரிய கான்ட்ரோவர்சி வந்து அந்த மண்டையில ஆஃப் சைடு அது கொடுத்தா டச் ஆச்சா இல்லையா அப்படின்றது. ஹேர்லாம் என்ன வரும்? ஹேர்லாம் கோல் அடிக்க முடியுமா? ஹேர் பார்ட் ஆஃப் தி ஹெட் தானே கோல் ஸ்கோரிங். ஹேர்ல பட்டது தான் அது வந்து இப்படி காட்டுது. ரொம்ப கம்மியா தான் வந்திருக்கும். மேட்ச் முடிஞ்ச அப்புறம் அந்த பிளேயரே வந்துட்டு லைக் ஹேர்ல டச் ஆச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு டச் ஆன மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னு தான் சொன்னான். அவனுக்கு ஹெட்ல டச் ஆன மாதிரி ஃபீல், அதனால எனக்கு தெரியல அப்படின்னு மாதிரி. மாட்ரிக்லாம் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டான் மேட்ச் முடிஞ்சோடனே. யாருக்கோ ஒருத்தருக்கு லாஸ்டா இருக்க போதுன்னு ஆயிடுச்சு. அது என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் போயிருக்க வேண்டியது. அதுக்கு தான் டெக்னாலஜி. இவங்க கடைசியா நல்லா விளையாண்டதை ஸ்டார்டிங்ல இருந்து அப்படி இப்படின்னு விளையாண்டு இருந்தாலே கரெக்டா இருந்திருக்கும். அவனுக்கு பிளான்ல எனக்கு ரொம்ப கிளீனா இருந்தாங்க. சரி, கோல் விட்டுருவானா ப்ராப்பரா டிஃபெண்ட் பண்ணி ஆடிக்கலாம். சிச்சுவேஷன் வரும்போது வந்து கொஞ்சம் போய் அடிக்கலான்ட்டு. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டிஃபென்ஸ். அதான் இவங்க வந்து ஃபார்வர்ட் வரவே இல்லை.
மிட்டு மட்டும் தான் நல்லா விளையாண்டுட்டு இருந்தானுங்க. விங்கு வந்து அவ்வளோ மிஸ்டேக் பண்ணாங்க. ஃபார்வர்டு மட்டும் வரவே இல்லை. ஃபார்வர்டு மட்டும் நல்லா வந்திருந்தானுங்கன்னா கோல் நிறைய அட்டன் பண்ணியிருக்கலாம். ஜஸ்ட் கடைசியா மொத்த சப்ஸ்டிட்யூட் யூஸ் பண்ணி 5 பேர் இறக்கிட்டாங்க. ஆமா அடிச்சாங்க. ப்ரூனோலாம் ஏதோ என்னடா பண்ணிட்டு திடீர்னு ரொனால்டோ தான் தூக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா அவர் ஒரு கோல் ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரைக்கர் இருந்திருக்கான். கரெக்டா அந்த ஸ்ட்ரைக்கர் வந்து அவனோட ஹெட்டிங் கோல் அவனோட இப்போ அமையாக்கு இது கொடுத்துருப்பான். சரியான ரெஃபல்லி ஒரு அழகா கிராஸ் ரெஃபல்லி கரெக்டா ஒரு ரெஃபல்லி cross. கிராஸ் கொடுத்து பயங்கரமான cross. ப்ராப்பரா லாஸ்ட் அவன் மினிட்ஸ்ல அடிச்சதும் ஒரு கோல் ஆல்மோஸ்ட் பார்ல பட்டு வந்துருச்சு. ரெஃபல்லியோ அதுவுமே சரியான ஆமா. ஸ்ட்ரைக். அது உள்ள போயிருந்துச்சுனாலும் நல்ல. அப்பயே மேட்ச் வேற மாதிரி இருந்திருக்கும். இதுவுமே எவ்வளவு நேரம் எக்ஸ்ட்ரா டைமே கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா 1 hour டைம்ல 15 தானே minutes 1 hour 10 minutes மேல ஆட்டானுங்க. 15 minutes கிட்ட ஆட்டானுங்க. டேய் எக்ஸ்ட்ரா டைமுக்கு முன்னாடி போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த 2வது கோல். சொன்ன அந்த 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. 12th மினிட்லயோ அப்போ ஒரு கோல் போச்சு. அப்பதான் கிடையாது. Offside goal. எவ்வளவு நேரம்டா கொடுப்பீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிஷம் ஆடிட்டு இருந்தாங்க. டேய் முடிக்கடா மேட்ச தூக்கம் வருது அப்படி இப்படின்னு ஆடி அப்படின்ற கடைசியில ஸ்கோர் வந்து 2-1ன்னு 2-1 போர்ச்சுகல் அனுப்பிட்டாங்க. போர்ச்சுகல். அடுத்து தான் நீங்க Face சொன்ன பண்ணாங்க. ஸ்பெயினை face பண்ணாங்க. ஃபேஸ் பண்ணி நாங்களே கஷ்டப்பட்டு இப்படி இப்படின்னு வரோம். நீங்க என்ன இப்படி நின்று இருக்கீங்க? பழைய வாங்கி திரும்பி பழைய மாதிரி வாங்க. ஆனா எண்டிங் அந்த டியோகோ ஜோட்டாக்கு வந்து இது பண்ணது வந்து நல்ல ஒரு இதா இருந்துச்சு. 1 year anniversary. ஆமா அந்த இதெல்லாம் நல்லா cool. எல்லாருமே அந்த ஷர்ட் போட்டுட்டு வந்து ஷர்ட் கடைசியில போட்டோ ஷூட்டுக்கும் அந்த ஜெர்சியை சென்டர்ல வச்சுட்டு எல்லாம் போஸ்ட் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. அடுத்த மேட்ச் அடுத்த மேட்ச் சுவிட்சர்லாந்து vs அல்ஜீரியா. அல்ஜீரியா. ஈஸி வின் தான் சுவிட்சர்லாந்துக்கு. அது கெஸ் பண்ணோம். வின் பண்றாங்க கெஸ் பண்ணோம். என்ன கொஞ்சம் டஃப் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம் நம்ம. அந்த அளவுக்கு டஃபா போன மாதிரி அல்ஜீரியா டஃப் தெரியல. கொடுக்கல. லியாட் மாரஸ்லாம் இருந்தா சரி அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அல்ஜீரியா கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்கல்ல. எடுத்த உடனே 2 கோல் அடிச்சிட்டானுங்க. முதல்ல ஒரு கோல் அடிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் இல்ல அதுக்கப்புறம் நிறைய சான்ஸ் வர வந்துச்சு அவங்களுக்கு. அது அவனுங்களே வந்து மிஸ் பண்ணிட்டானுங்க. அவனுங்களே நேரா கோல் கிடைக்காம நேரா டிஃபென்சர்களுக்கே அடிச்சு விட்டானுங்க நிறைய இது. இல்லாட்டி இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் லைன் வந்து ஒரு 3-4 ஆயிருக்கும் சுவிட்சர்லாண்டுக்கு. ஆக்சுவலாக ஏதோ 68th மினிட்லாம் பார்க்குறப்ப பொசிஷனே இவனுங்கிட்ட 80% என்னமோ இருந்துச்சு. ஏன்னா 80% சுவிட்சர்லாந்து வந்து சரியா விளையாட்டு இருக்க மாதிரி இருக்கானுங்க. ரவுண்ட் ஆஃப் 32ல கடைசி 3 மேட்ச். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியா விசஸ் ஈஜிப்ட். யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கஷ்டம் தான் ப்ரோ. ஆஸ்திரேலியாவும் என்னதான் பெருசா கரெக்ட் இல்ல, ஈக்குவலா தான் இருக்கும். இந்த இதுல ஒரு சாலான ஒருத்தர் இருக்கான். அங்க வந்து ஆஸ்திரேலியா இருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து பெரிய ஸ்டார் யாரும் இல்ல, இங்க சாலான்றவர் இருக்கான். பட் ஆஸ்திரேலியா ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ற டீம். அட்லீஸ்ட் இந்த வேர்ல்ட் கப்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நான் வந்து ஈஜிப்ட் சொல்றேன். ஈஜிப்டா? ஸ்கோர் லைன் ஸ்கோர் பெனால்ட்டில போய் ஜெயிப்பாங்க. ஓகே 2-1. கண்டிப்பா ஏதோ ஒன்று டிராவ் ஆகி பெனால்ட்டில போய் ஈஜிப்ட். நீங்க 2-1 ஈஜிப்டோ இதோ யாரோ ஒருத்தங்க 2 அடிச்சு வின் பண்ணுவாங்க. ஈஜிப்ட் வின் பண்ணுவாங்க. ஈஜிப்ட் ஆஸ்திரேலியா ப்ரோ கிரிக்கெட்ல நல்லா ஆடுவாங்க. ஜெயிக்கூடாது. ஈஜிப்ட் 2 கோல், ஆஸ்திரேலியா 1 கோல். அந்த மாதிரி தான் ஜெயிப்பாங்க. ஓகே அதெல்லாம் 0-1. ஆஸ்திரேலியா ஜெயிக்க வந்து ஏசியால இருந்து ஒருத்தர் கூட வரல. 0-1 அந்த மாதிரி இருக்கும். இருக்கலாம் தான் இருக்கலாம். ஓகே உங்களோட இது ஸ்கோர் கணிப்பு? 2-1 ஆஸ்திரேலியா 2-1. ஓகே அடுத்து முக்கியமான மேட்ச் அர்ஜென்டினா vs கேபோ வெர்டே. கேபோ வெர்டே கரெக்ட் தான். கோல் கீப்பர் டீம். கோல் கீப்பர் தான். ஓவர் நைட்ல ஓபாமா. இதுல யார் ஜெயிப்பா நீங்க சொல்லுங்க ப்ரோ. அர்ஜென்டினா ஜெயிக்கும் ஈஸியா. அர்ஜென்டினாக்கு வந்து வர டீம் எல்லாம் ஈஸியா உள்ள நீங்க செமிஃபைனல் வரைக்கும் ஜாலியா போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபைனல் வரைக்குமே ஆனா அந்த ஒரு கோல் கீப்பர் திரும்பி ஏதாவது மேஜிக் பண்ணி எல்லாத்தையும் தடுத்து ஒரு வாட்டி அடுத்த மேட்ச்ல நான் கவனிக்கல அவனோட பெர்ஃபார்மன்ஸ். அந்த ஒரு மேட்ச்ல தான் எல்லா மேட்சுமே டிஃபென்ஸாவே கோல் கீப்பர் உள்ள டிஃபென்ஸாவே வந்து அவனுங்க வந்து எப்படியா டிராப் பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாம் 3 மேட்ச் டிரா தான் பண்ணிருக்காங்க. ஸ்கோரை கம்மி பண்ணிடுவான். இது வரைக்கும் அவனுங்க லாஸ் ஆகல. சோ 3 மேட்ச்மே வந்து சோ இப்போ டிரா தான் பண்ணிருக்காங்க. இதுல டிராவே பண்ணாலும் ஒரு கோல் போட முடியும்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா டைம் போனா பெனால்ட்டி இருக்கும். இப்போ அவருக்கு வந்து ஒரு என்ன சொல்ல அந்த கோல் கீப்பருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பெனால்ட்டி கொஞ்சம் கஷ்டம் தான். சரி ஸ்கோர் லைன் 2-0 அர்ஜென்டினா 2 இவங்க 0. நீங்க ப்ரோ 3-0 அர்ஜென்டினா 3-0 கபோவா ஸ்கோர் பண்ணேன். என்னதான் பண்ணாலும் பெட்டிங்ல வந்து அந்த மாதிரி 5 ரூபா கட்டி 1 கோடி ஜெயிக்கிற மாதிரி கபோ வின் பண்ணிருக்காரு. எட்ரசன் தான இருக்காங்க கோல் கீப்பர்.
எங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அர்ஜென்டினால ஒரு பிரேசில் ஆயிட்டு யாரு உங்க டீம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க ப்ரோ. இங்க யாரு அது? எமிலினோ மார்டினஸ் மார்டினஸ். எமி மார்டினஸ். எமி மார்டினஸ். உன மறக்க முடியுமா ப்ரோ? Scores. போன வேர்ல்ட் கப்பே அவன் தான் ஜெயிச்சு கொடுத்தா. இல்லாட்டி பிரான்ஸ் ஆன ஆட்டத்துக்குலாம் வந்துட்டு எகச்சக்க கோல் போயிருக்கணும். அவன் தொட வச்சு காலை விடுறான், கை விடுறான், எல்லாத்தையும் தடுத்துடுறான். எனக்கு என்னமோ டிராவ் ஆகி பெனால்ட்டில போய் ஜெயிப்பாங்க அர்ஜென்டினா. அர்ஜென்டினா. ஜெயிச்சிருவாங்க, அர்ஜென்டினா ஜெயிச்சிருவாங்க. எனக்கு என்ன பெனால்ட்டி போனா நல்லா இருக்கும். ஒரு So, அவங்க இந்த ஜெயிச்சா match- இன்னும் நல்லா இருக்கும். இந்த மேட்சும் கேபடி வந்து இது பண்றாங்க, யார் ஜெயிச்சா டிரா நல்லா பண்றாங்க. காபோ. அர்ஜென்டினா தோத்தா நல்லா இருக்கும். என்னடா பேசுறேன்? ப்ரோ மொத்த இப்ப எப்படின்னா மொத்த மேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு கண்ட்ரிக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. அர்ஜென்டினால இருக்கவங்க மட்டும்தான் அர்ஜென்டினாக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு சின்ன டீம் நல்லா வருது, நல்லா ஆடுறாங்க. இல்ல மெஸ்ஸி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அர்ஜென்டினாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ரொனால்டோ ஃபேன்ஸோட எல்லாருமே சேர்ந்து காமெடி வண்டேக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் இருக்கு. ஐசோ ஸ்பீடு போட்டு வந்துருவான், ஜெர்சி போட்டு வாங்கிட்டு வந்துருவான். ஆமா, கண்டிப்பா வருவான் அவன். அந்த மாதிரி ஸ்ட்ரீம் பண்ண வச்சிருவான். அஃபிஷியல் ஸ்ட்ரீமர் வரல. அடுத்து last கடைசி match. மேட்ச் கடைசி மேட்ச் பிளாக் மேஜிக் கொலம்பியா டீம் vs கொலம்பியா விசஸ் கானா. இதுல கொலம்பியா தான் ஜெயிக்கும். என்னதான் பிளாக் மேஜிக்கே இருந்தாலும் ஸ்டாட்ஸ் போயிட்டுலாம் பார்த்தா கொலம்பியா தான் ஜெயிக்கும். நல்லதா ஆடி இருக்கானுங்க. ஏன்னா முன்னாடி டிஎஸ்லாம் அவன் இருக்க வேகத்துக்கு அவன் ஓடிக்கிட்டே இருந்தானா அவனே எப்படியும் கோல் அடிச்சிருவான். ஓகே, கண்டிப்பா ஒரு 2-0 அந்த மாதிரி இருக்கும். போர்ச்சுகல் கூட நல்லா ட்ரா பண்ணாங்க. அப்படியோ அந்த மேட்ச் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் ட்ரால தான் வந்து முடிச்சு. ஸோ 2-0 கொலம்பியா. 2-0 இல்லை 3-0. மாயதந்திரம் கூட போயின்னு பார்த்தா இந்த மேட்ச் டிரா ஆகி பெனால்ட்டி வின் பண்ணுவாங்க. யாரு? கொலம்பியா. கொலம்பியா வின் பண்ணும். கொலம்பியா தான் வின். பிளாக் மேஜிக் ஜெயிக்காது. அதனால தான் அந்த மாயாஜாலம் நடந்து டிரா. கொலம்பியா தான் 2-0. ரவுண்ட் ஆஃப் 32ல நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நிறைய மேட்ச் இருந்துச்சு, நிறைய கம்பேக் கொடுத்துருந்தாங்க, சில அப்செட் இருந்துச்சு. மீண்டும் ரவுண்ட் ஆஃப் 16ல வாட்ச் அலாங்கில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை பை.